தகப்பனாக இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆண்டவரே, ஓ ஹalleluya, hallelujah. Thank you Lord Jesus. Oh hallelujah. வேதம் சொல்லுகிறது, தகப்பனாகிய தாயாகிய பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, உங்கள் பரமபிதாவாகிய நான் என்னை நோக்கி கூப்பிட்டு கேட்கும் பொழுது, நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மத்தியில இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை கிடைக்காததற்காக என் தகப்பன் தரவில்லையோ, என் தாய் எனக்கு தரவில்லையோ, தேவன் என்னை இன்னும் சிட்சிக்கிறாரோ, நான் நேசிக்கிற புத்திரனை நான் சிட்சிக்க மாட்டேனோ, இல்லை என்றால் நீ வேசியின் பிள்ளையாய் மாறிடுவாயே என்று சொல்லி வேதத்திலே சொல்லி இருக்கிறதே. இயேசு என்னும் நாமத்தினால் இந்த காலை வேளையில இந்த சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நாங்கள் வேசிகளின் பிள்ளைகளாக இருக்கவில்லை, நாங்கள் வேசிகளின் பிள்ளைகளாக இருக்கவில்லை. இல்லை என்றோ என்று சொல்லி நம்ம அவரை கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், எங்களோட பிள்ளை, நான் உங்களோட பிள்ளை. பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை புறக்கணிக்காத பொழுது அவன் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் இருதயத்தின் ஓரத்துல என்றாவது மனம் திரும்பி விடுவான். அவருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், ஒரு செழிப்பு வராதா என்று சொல்லி அவனுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களாகிய நாம் இருக்கும் பொழுது, நமக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற, நம்மை அழைத்த, நம்மளை முன்குறித்த அந்த பரம தகப்பன். Thank you Lord Jesus. எங்களுக்கு மேல இருக்கிற அந்த சேற்றை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த சேற்றோடு கூட அணைத்து கொண்டீர். இந்த இளையகுமாரன் பன்றிகளுக்கு பின்பதாக, அந்த தவிடுகளுக்கு பின்பதாக, ஐயோ இந்த நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய பார்வையில இரக்கம் இல்லாதபடிக்கு, கிருபை இல்லாதபடிக்கு வனாந்தரத்திலே ஒரு அலைகிற ஒரு அலைச்சல்களின் மத்தியில் என்னுடைய வாழ்க்கை இருக்குது சுவாமி. இதற்கான ஒரு முடிவை பார்க்க விரும்புகிறேன். என் தகப்பனை கடினப்படுத்தியிருக்கிறேன், என் தாயை கடினப்படுத்தியிருக்கிறேன், உம்மை துக்கப்படுத்தியிருக்கிறேன். இந்த துக்கத்திற்கு மாறாக ஒரு வெளிச்சத்தின் பாதையில என்னை நடத்துகிற உடைய வசனத்துக்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்களை எல்லாம் அவருடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்ளும். நன்றி தகப்பனே. Thank you Lord Jesus. தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக யாராவது ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கலாம்.
ஆமென். அல்லேலூயா. நாம் அனைவரும் கர்த்தர் சமூகத்தை எடுத்துக்கும் போது வாசிப்போம். சங்கீதம் 143. சகோதரர் முத்தலகன் இப்போ முன்னாடி வந்து சங்கீதம் வாசிப்பார். ஒவ்வொரு வசனம் நாம் மாறி மாறி வாசித்து கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து சாம் 143. இயேசு கிறிஸ்துவுக்கு நாமத்திற்கு காலை மகிமை உண்டாவதாக. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 143, 143 சாப்டர், பேஜ் 759. பைபிள் எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்க தொடங்கலாம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பத்துக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளை செய்யும். சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். கர்த்தாவே, என் சத்துருவுக்கு என்னை தப்புவியும். உம்மையை புகலிடமாக கொள்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். கடைசி வசனம் நம்ம யாவரமா பொறுமையா சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளில் கர்த்தர் சமூகத்தில் நிற்கும் போது ஹல்லேலூயா நம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம் கண்ணுகளை மூடி தொடர்ந்து ஹல்லேலூயா சகோதர பாட்டில் பாடும் போது அந்த பாட்டினோடு சேர்ந்து ஹல்லேலூயா நாமும் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆராதிக்கிற என்ன கர்த்தர் சும்மா மாட்டார். அப்படியே சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, ஆராதிக்கிற என்ன. அதான் ரொம்ப முக்கியம். ஆராதிக்கிற என்ன எங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆராதிக்கிற என்ன கர்த்தர் சும்மா விட மாட்டார். அவங்க சும்மா இருந்தாங்கன்னா அவங்கள சும்மா விடாதீங்க. ஆமென். ஆராதிக்கிற என்ன, ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் ஒருபோதும் சும்மா விடவே மாட்டார். ஆமென். கவனிங்க, எல்லாத்துக்கும் ஒரு வல்லம் உண்டு. ஜெபத்திற்கு ஒரு வல்லம் உண்டு, வேதம் வாசிக்கிறதுக்கு ஒரு வல்லம் உண்டு, ஆராதிக்கிறதுக்கு ஒரு வல்லம் உண்டு. ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை வேண்டும் என்று நீங்கள் காத்திருப்பீர்கள். ஆனால் எல்லாமே ஆராதனையில இருந்து தான் துவங்குகிறது. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் வர்ஷிப். ஆராதனையில இருந்து தான் எல்லாமே ஆரம்பமாகிறது. ஆராதனையில இருந்து தான் திருப்பு முனையும் ஆரம்பிக்கிறது. ஆமென். சோ எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில அநேக மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆராதனையிலிருந்து துவங்குங்கள். கர்த்தர் அநேக மாற்றங்களை உண்டாக்குவார். ஆமென். ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையுமே முழுசா கொடுக்கணும், முழுபலத்தோடு கொடுக்கணும். முழுபலத்தோடு சேர்ந்து வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி சேர்ந்து பண்ணணும். ஏன் தெரியுமா முழுபலத்தோடு கொடுக்கணும்? அவர் நமக்காய் முழுவதுமாய் கொடுத்தார். அவர் தம்முடைய சரீரத்தை எல்லாமே அவங்க நொறுக்குனாங்க, எல்லாத்தையும் அடித்தாங்க, முழுவதுமாய் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். ஒரு சொட்டு ரத்தம் கூட மிச்சம் வைக்காம முழு ரத்தத்தையும் கொடுத்தார். எல்லா மேன்மையும் விட்டு தம்மையே வெறுமையாக்கி முழுவதுமாய் கொடுத்தார். எல்லாவற்றையுமே முழுவதுமாய் இயேசு கொடுத்திருக்க, அவருக்கு நாம கொடுக்கிறது அறகுறையான ஆராதனை கிடையாது. முழுபலத்தோடு சேர்ந்து முழு சிந்தையோடு முழு ஆவியோடு நாம சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாவரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. முழு பலத்தோடு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை.
ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை 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 ஆமென் ஆமென் துதி ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு முழு பலத்தோடு தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானபீதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை எங்கள் வல்ல பீதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் துதி ஆராதனை சபையாய் சேர்ந்து மாதத்தினுடைய முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே சத்தத்தை உயர்த்தி முழுபலத்தோடு கரங்களை தட்டி வாயை விரிவாய் திறந்து ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஜீசஸ் துதி ஆராதனை ஆராதனை சிவபாலியே உமக்கு ஆராதனை சிவ தண்ணீரே உமக்கு ஆராதனை சிவபாலியே உமக்கு ஆராதனை சிவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை எங்கள் மேசியாவே உமக்கு மேக ஸ்தம்பமே எங்களோடு வழி நடத்துகிறவரே முன்னும் பின்னும் செல்கிறவரே எங்களை பாதுகாக்கிற மேக ஸ்தம்பத்திற்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை ஓ அப்பா பிதாவே ஹல்லேலூயா அனுகூலமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை என்னை காப்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை என்னை காப்பவரே உமக்கு கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை சத்துராதா ஓமை ஆராதிக்கிறோம் தகப்பனே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 முழுபலத்தோடு சேர்த்து கண்களை மூடி கரங்களை தட்டி ஓ உன்னத தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம் ஆராதனை ஓ ராபாங்கா சதோ காதராதா கரா ஓமை ஆராதிக்கிறோம் ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் காலையிலும் சதோ காசே மகராதா சதோராதா ஓ காலையிலும் ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பா ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை சேர்ந்து முழுபலத்தோடு சத்தத்தை உயர்த்தி 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 ஆண்டவரை ஆராதிங்க முழுபலத்தோடு ஆராதிங்க இது ஆராதிக்கிற வேலை இது சும்மா இருக்கிற வேலை இல்ல இது விடுதலையின் வேலை இது கர்த்தர் மாற்றுகிற வேலை இது கர்த்தர் கிரியை செய்கிற வேலை எல்லாரும் கரங்களை தட்டி ஓ இயேசுவின் நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம் விடுதலையோடு ஆராதிப்போம் ஆவியோடு ஆராதிப்போம் முழுபலத்தோடு ஆவியில நிரம்பி ஆராதிப்போம் ஆராதனை 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 ஹல்லேலூயா துதி ஆராதனை ராகா சத்தே ககரோபாசா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை
ஓ ஆராதனை 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 கதக சதுர கததா. ஓ ஆராதிக்கிறவர்களை சும்மா விட மாட்டார். ஆராதிக்கிறவர்களை சும்மா விடுகிற தெய்வம் அல்ல. ஓ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை நிரப்புகிற தெய்வம். தாகமாய் கேட்கிறவர்களை நிரப்புகிற இன்றைக்கு காலையில கரங்களை தட்டி அவரை நோக்கி பார்த்து தாகமாய் கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் சும்மாய் விடுகிறதில்லை. அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவாராக. கர்த்தர் தொடுவாராக. கர்த்தர் தொடுவாராக. கர்த்தர் நிரப்புவாராக. Lord fill us, Lord fill us, Lord fill, Lord fill. Landaraka saterebota sikera badarama santora naragaba sakokaba sate. வானம் திறக்கப்பட்ட தெய்வீக வல்லமையோடு சிகாதாரா சட்டோர ரிகாதாரமா சட்டோகபா. விடுதலை விடுதலை விடுதலை. ஆராதிக்கிறவருக்கு விடுதலை. சட்டரபா. எல்லா கட்டுகளை அவிழ்க்கிற ஆராதனையை மாறச்சும். எல்லா சங்கிலிகளை முறிக்கிற வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் எல்லா சோர்வுகளும் எல்லா அசதிகளும் எல்லா போராட்டங்கள் பிசாசின் பதிவிடுகள் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. In the name of Jesus. Yeshua. Pakashataradaraba. Lataradaraba. வாயை விரிவா திறந்து வாயை விரிவா திறந்து முழுபலத்தோடு அபிஷேகத்தை கேளுங்க. அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு கேளுங்க. என் பாத்திரம் வெறுமையா இருக்கிறது. நிரப்புங்க 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 நிரப்புங்க. சிகாதாதா ராதா ராதா காதாரோ காராதாதா. ஓரா நானாமா சேகே தோராரா செதரே. ஆங்காங்கே கர்த்தர் கரைகளை தொடுகிறார். ஆங்காங்கே கர்த்தர் விடுவிக்கிறார். ஓ சகரதரபோ மியாந்தரம பால் பெராசிம். The Lord of breakthroughs. கர்த்தருடைய விடுதலையை கர்த்தருடைய விடுதலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பேசுவாராக. பால் பெராசிம். The Lord of breakthrough. The Lord of breakthrough. The Lord of breakthrough. The Lord of breakthrough. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. கர்த்தர் நிரப்புகிறவரை விடாதீங்க. கர்த்தர் நிரப்புகிறவரை விடாதீங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறவரை விடாதீங்க. கர்த்தர் தொடுகிறவரை விடாதீங்க. சகரதரதரதோ தரதா. நாங்க தாதா மன பரிசுத்த ஆவியே தூய ஆவியே மேக ஸ்தம்பமே வெண்மையும் சிவப்புமானவரே 10,000ங்களில் சிறந்தவரே ஓ ரசாதா பட்சிக்கிற அக்கினியே எங்களை தொடுகிறவரே ரிகதரதரதக சதோ நிதனகதக சந்த கதரதோரா டாக்டா கஷதோரதா. Oh, let there be a deliverance. Let there be a breakthrough. Let there be a breakthrough. கர்த்தர் விடுவித்தார். கர்த்தர் விடுவிக்கிறார். The Lord redeems. The Lord delivers. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ கர்த்தருடைய ஆவியானவர் யாரை தொடுகிறாரோ அவர்களுக்கு விடுதலை. சதரதரதத கோதர எல்லா பலவீனங்கள் மாறச்சும். எல்லா பலவீனங்கள் மாறச்சும். எல்லா பிசாசின் போராட்டங்கள் செபிக்க முடியாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் தடை கற்களை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் முறிப்பாராக. தடை கற்களை ஆண்டவர் முறிப்பாராக. Oh Jesus, hallelujah, hallelujah. Oh ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. யாருக்கு கர்த்தருடைய தொடுதல் வேணும்? சும்மா அனுப்ப மாட்டார். ஆராதிச்சீங்கன்னா சும்மா விட மாட்டார். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா சும்மாவே இருக்க வேண்டியதான். ஆராதிச்சா விடுதலை உண்டு. ஆராதிச்சா கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். ஆராதிக்கிறவருக்கு தான் வாழ்க்கை மாறும். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சதோரதா. ஓ வானத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்த அந்த மகிமை தேவனே. ஓ ஆராதனை ஆராதனை ஜீசஸ் துதி ஆராதனை அகதத பாபா. ஓ அவரை நோக்கி பார்த்து ஆராதனை ஆராதனை ஒரு துரு காத்துதி ஆராதனை ஆதரை கோசேதா காதரதோதா தசதே ஆராதனை
மேக ஸ்தம்பமே, ஓ வெண்மையும் சிவப்புமானவரே, ஓ 10,000 சிறந்தவரே, வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயத்தை நிரப்புகிறவரே, தூயவரே, சகரதததத. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை. ஓரே கதக செதரதரா சிதர கததத செது. நிரப்பும் 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 நிரப்பும். ஆராதனை ஆராதனை இயேசுவே துதி ஆராதனை ஆராதனை. கீப் சிங்கிங். ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஆராதிப்போம். எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோரும் எல்லோரும் பரலோக தேவனை நோக்கி ஓ ஆராதனை 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 இயேசுவே துதி ஆராதனை 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 இயேசுவே உமக்கே ஆராதனை 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 ஆராதனை. ஓ மாலையிலோ மாலையிலோ துதி ஆராதனை அப்பாக்கே. மாலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை. ஓ ரக 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 சிகிறதிரோ உமை ஆராதிக்கிறோம். ஜீசஸ் உமை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆராதனை அப்பா ஆராதனை அப்பா. அப்படியே ஆராதிங்க ஆண்டவர், ஆராதிங்க. அப்படியே துதிங்க ஆண்டவரை, துதிங்க அவரோட பிரசன்னத்துல. ஓ அவர் அப்படியே துதிங்க, அவர் அப்படியே போற்று. வாயை விரிவாய் திறந்து உயர்த்துங்க 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 ஆண்டவரை உயர்த்துங்க. அப்பா என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. அப்பா அப்பா என்னை நிரப்புங்க. தகப்பனே என்னை நிரப்புங்க. என் தந்தையே என்னை நிரப்புங்க. ஓ ஜீசஸ் ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. எங்கள் மத்தியில் கிரியை செய்கிறவரே உமக்கு ஆராதனை. ஓ எங்கள் மத்தியில் பிரசன்னமானவரே உமக்கு ஆராதனை. ஓ ரகரா சத காதா காதா. ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆரா. Let the wind blow. பரிசுத்த ஆவியானவரின் காற்று வீசட்டும். ஓ ஆராதனை. தென்றலே வீசுவீராக. துதி ஆரா. சபையாய் சேர்ந்து வாயை விரிவா திறந்த சத்தத்தை உயர்த்தி நீங்க மாத்திரம் ஆராதனை ஆரா சத்தத்தை உயர்த்தி யாவரும் சபையாய் சேர்ந்து ஒரு குரலாக துதி ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. கடைசியாக ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். கரங்களை தட்டி உயர்த்துவோம். உயர்த்துங்க 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 உயர்த்துங்க. Lift the name, lift the name, lift the name of Jesus. அவர் நாமம் ஒன்றே உயர்ந்திருக்கட்டும். அவர் ஒருவரே உயர்ந்திருப்பாராக. அவரை ஒருவரே மகிமைப்படுவாராக. உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தாவே பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வாழிகள் கூட்டி சேர்த்த இந்த வயசுக்காக நன்றி. ஆசீர்வாதங்கள் வாழிகள் பெருகட்டும். உங்க பிரசன்னம் மக்களுக்கூட இருக்கட்டும். வெட்டிங் அனுஷ்டாயிருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்களே பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகட்டும்.
பிரசன்ன மக்களோட இருப்பதற்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த gift வாங்கிடுங்க. இன்னும் நிறைய பேர் இருக்குதுன்னா ஷார்டேஜ் ஆயிடுச்சு gift. அவங்களுக்குள்ள gift அடுத்த வாரம் கண்டிப்பா கிடைச்சிடும். வந்து வாங்கிடணும். ஓகே, அல்லேலூயா. இன்று கிடைக்காதவர் கண்டிப்பா அடுத்த வாரம் வந்த gift வாங்கிடணும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த சாட்சி சொல்லி இந்த விஷயங்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கண்ணுகள் மூடி இந்த விஷயங்களுக்காக நாம் ஜெபிப்போம். விண்ணப்பங்கள் நாம் ஜெபிப்போம். சில விஷயங்களுக்காக இந்த சிஸ்டர் சொல்லி இந்த சாட்சிகளுக்காக நர்பவே கணபதி அவங்களோட குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். அவங்க VBSக்கு 10,000 ரூபாய் கொடுத்து நம்ம உதவி செய்த குடும்பம், அவங்களோட அந்த பிரச்சனத்தை 4 பேர் டெத் ஆயிடுச்சு. அவங்க நர்பவே கணபதி அவங்களோட ஹஸ்பண்ட் இப்போ ரிமாண்டில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும். அந்த കുടുംബത്തിന്റെ വിടുതലുക്കാக நாம் ജെபிப்போம். அந்த കമ്പനിയിലൊക്കെ ആക്സിഡന്റ് எப்போ நமக்கு தெரியாது. பட் ഇതൊക്കെ ഓരോ സൂழ்நிலைகள் അതിൽ വിടുതലുக்காக அந்த சகோதரி குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். பேரு நர்பவே கணபதி. அந்த விஷயத்திற்காக நாம் ஜெபிப்போம். നമ്മുടെ സഭയിലെ സഹോദര சேகருக்காக நாம் ஜெபிப்போம். சகோதர சேகர் இந்த காந்தி மெயின் ரோடில் ஃப்ரூட்ஸ் ஒரு வண்டி வச்சு சேல் பண்ணுகிற சகோதரர் உங்களுக்கு தெரியும். இந்த உரகட லாஸ்ட் வீடு இருக்கிற அவங்களோட உடம்பு முடியாத ஒரு பிரச்சனை வந்து நடக்க முடியாத நிலைமையில 2 வாரமாயிட்ட ஒரே பிரச்சனை. அந்த சேகர் ஐயாக்காக நாம் ஜெபிப்போம். அவங்களுடைய அந்த விடுதலுக்காக நாம் ஜெபிப்போம். மறுபடி அப்புறம் நம்ம பிலோமினா ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் அவங்களோட பிரதர்னோட வைஃபுக்காக நாம் ஜெபிப்போம். നമ്മുടെ സഭയിൽ വേറെ ജോഷുവ ഒരു ബ്രദർ നമുക്ക് உங்களுக்கு தெரியும். the யூத் மீட்டிங் எல்லாம் அடிக்கடி வந்தே இருந்தது. ஜோஷுவா அவங்கள மதர் இந்துமதி இந்த CSI சர்ச் ரோடில் அவங்களோட தலையில் ஒரு சின்ன கட்டி இருக்குது. அந்த அதுக்காக நாளை அது ஆப்ரேஷன் வச்சிருக்கு. அதை எடுத்து அதை செக் பண்ணணும் அது என்ன பிரச்சனைன்னு. அந்த சகோதரிக்காக இந்த ஆப்ரேஷனுக்காக பிரச்சனை ஒன்றும் வராதிருக்கும்படியாக இந்த விஷயத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஹரிபிரகாஷ் பிரதர் குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். அவங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஒரு ப்ராப்ளம் வராதிருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். சகோதரி சொல்லி சாட்சிகளுக்காக பேர் என்ன சகோதரி? சகோதரி சிந்துக்காக நாம் ஜெபிப்போம். அவங்களுடைய ஊழியங்களை அவங்களுடைய வாழ்கை பிரச்சனைகளை தொடர்ந்து ஹஸ்பண்டுக்காக பிரச்சனைகளொന്നും வராது இருக்கும்படியாக நாம் அந்த விஷயங்களுக்காக நான் ஜெபிப்போம். பிரதர் பிரேமினுடைய மகளுக்கு கொடுத்த விடுதலுக்கா நல்ல மார்க்குக்காக அது விக்டரிக்காக நாம் ஜெபிப்போம். சுமதி சிஸ்டருக்காக குடும்பத்திற்காக ஜெபிப்போம். மகள் பவித்ராயுடைய எக்ஸாம், மகன் ஆகாஷ் அந்த குடும்பத்திற்காக அவங்களுடைய சுமதியோட ஹஸ்பண்ட் சபைக்குள்ள வரணும் அதுக்காக நாம் ஜெபிப்போம். பிரதர் ஜஸ்டின் சந்தோஷ் அவங்களுக்கு நாளை ஒரு ஆப்ரேஷன் காலையில் லெக் ஆப்ரேஷன் காலுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு அதுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த விஷயங்களுக்காக தொடர்ந்து சபையில எல்லா விண்ணப்பங்கள் கர்த்தர் கரங்களில் வச்சு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். இது ஜெப நேரம். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண இந்த விஷயங்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்களுடைய விஷயங்களும் விண்ணப்பங்கள் கர்த்தர் கரங்களில் வச்சு நாம் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உம பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. இங்க அனௌன்ஸ் பண்ணிய ஒவ்வொரு விண்ணப்பங்கள் கர்த்தாவே அதுக்காக நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த சகோதரி இந்துமதிக்காக நாங்க ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களுக்கு நாளை அவங்களோட தலையில இருக்கிற அந்த ஆபரேஷனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பிரச்சனை வராதவன் அது முடியணும். அந்த கட்டியில் எடுக்கும் போது ஒரு பிரச்சனை வராதவண்ண இருக்கணும். அதுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு இஷ்யூஸ் வராதவண்ணா இயேசுப்பா உங்க பரிசுத்த கரங்கள் அந்த சகோதரியின் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய். நர்பவே கணபதி சகோதரிக்காக குடும்பத்திற்காக ஸ்தோத்திர. ஆண்டவரே, அந்த பிரச்சனத்திலிருந்து வெளியே வருவதற்காக உதவி செய். அந்த சகோதரர் ரிமாண்டில் இருக்கிறது. ஆண்டவரே, உதவி செய் அப்பா. உங்க கரம் அந்த குடும்பத்தில் வெளிப்படட்டும் அப்பா. அந்த பிரச்சனத்திலிருந்து வெளியே வருவதற்காக உதவி செய். நாங்க சகோதர சேகருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கோட உடம்பில பலகீனதைகள் மாறட்டும். கர்த்தாவே, ஒரு பரிபூர்ண விடுதல் கொடுக்கப்பா. நல்லோட நடக்க முடியணும். அதுக்காக ஜெபிக்கிறேன். சதா சேகருக்கு பரிபூர்ண விடுதல் கொடுக்கப்பா. சதா ஹரி பிரகாஷ் குடும்பத்திற்காக நாங்க ஜெபிக்கிறேன். ஒரு ஆக்சிடென்ட் பிரச்சனை போராட்டங்கள் பாதுகாப்புக்காக நாங்க ஜெபிக்கிறேன். கொடுத்த விடுதலுக்காக ஸ்தோத்திரம். பிரசன்ன அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். சகோதரி சிந்துக்காக ஸ்தோத்திரம். அவங்க குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிரச்சனைகள் விடுதல் கொடுக்கப்பா. குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும். பண தேவை சந்திக்கப்படட்டும். ஹல்லேலூயா, விசுவாசத்தில் வர்த்திக்கப்படட்டும். கர்த்தாவே, சகோதர பிரேமிட மகளுக்காக ஸ்தோத்திரம். பத்து கொடுத்த நல்ல விஜயத்துக்காக ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிரசன்ன மகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, சகோதரி சுமதிக்காக குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு கிடைச்ச அந்த 2 வீலருக்காக நன்றி. கர்த்தாவே, மகள் பவித்திரக்காக ஜெபிக்கிறேன். அவங்களை எக்ஸாமுக்காக ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுவதற்கு உதவி செய். மகனுக்காக ஸ்தோத்திரம். பண தேவைகள் சந்திக்கப்பா. கடப்பிரச்சனை வெளியே வருவதற்காக உதவி செய். அந்த குடும்பத்தில் சகோதர விசுவாசத்தில் வர வேண்டும். கர்த்தாவே, உதவி தடைகள் எல்லாம் மாற்றுறப்பா. ஜஸ்டின் சந்தோஷ்காக ஜெபிக்கிறேன். அவங்க நாளை காலையில லெக் ஆபரேஷனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகி நடக்குவதற்காக ஒரு பிரச்சனை வராதிருக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம சன்னதியில் இருக்கிற ஒப்பு கொடுத்திருக்க ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலை வணங்கி இருக்கிற மக்களும் மேல் உம சமாதானம் இருக்கட்டும். ஆண்டவரே, உம விடுதலுடைய கர மக்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த வெயில் வெப்பத்தில் என்னோட பாதுகாப்பு மக்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வேலைக்கு போகும்போது வரும்போது உம பிரசனம் பாதுகாப்பு மக்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே, பிரச்சனைகளை கடத்தில் பிரச்சனைகளை பண தேவைகளை கர்த்தாவே உம கரை இருக்கும்படியாக வேலையில பிரச்சனைகள் விடுதல் கொடுக்கிறதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஸ்கூல் ரீஓபன் ஆகும் போது ஹல்லேலூயா கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு கூட உம பாதுகாப்பு இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த சூடில் நின்று கர்த்தாவே ஒரு விடுதலுக்காக தேசத்தை மழை அனுப்பப்பா. ஹல்லேலூயா, மக்கள் போகும் வரும் உம பிரச்சனை இருக்கட்டும். உடம்பு பலகீனதைகளை ஹல்லேலூயா சிக்னஸ் வியாதிகளில் பாரப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அவங்க மேல் உம விடுதல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட உம சமாதான உம ஐக்கிய கர்த்தாவே உம இறக்க இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம கிருபை பெருகட்டும் மக்களோட வாழ்க்கையில குடும்பங்களில. கர்த்தாவே, எல்லாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் கூட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம். இந்த திருவிருந்த ஆராதனா திருவிருந்த நம்முடைய மத்திய இருக்கிறதுனால நாம் வாசிப்போம். எஸ்ஏயா 53ஆம் அதிகாரம். The book of Isaiah chapter 53 verse 1 to 5. ஐசையா 53ஆம் அதிகாரம் അതിനുടെ 1-ാം വചനം മുതൽ 5-ാം വചനം വരെ 1 to 5 we will read. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Verse 1, who has believed our message and to whom has the arm of the Lord been revealed? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? The prophet Isaiah challenging to the people Israel. ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சவால் விடுகிறார். Who has believed our message? எங்களுடைய செய்தியை பிரசங்கத்தை யார் விசுவாசித்தது? And God's hand to whom it has been revealed. கர்த்தருடைய புயமானது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? பிள்ளைகளெல்லாம் கவனிங்க. All the children listen here. Boys, boys, boys. Every boys listen here. Listen. To whom the Lord's hand is revealed. யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படுத்தப்பட்டது? This is a challenging to the Israelites, and even today also it's a challenging. Who has believed the message? இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தாலும் இன்றைக்கும் கூட இந்த செய்தியை யார் விசுவாசித்தார்கள் என்பதும் ஒரு சவால் இருக்கிறது. The God's word, who is believing? கர்த்தருடைய வசனம் யார் விசுவாசிக்கிறார்கள் என்று இருக்கிறது. இன்று காலை கர்த்தர் சமூகத்தில் இருக்கும் போது the same questions is revealing in our life. Do we believe the message of the Lord? இன்றைக்கு காலையில கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்பொழுது அதே கேள்விதான் இங்கேயும் வருகிறது. நாம் கர்த்தருடைய செய்தியை விசுவாசிக்கிறோமா? Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்தி அந்த வசனம் will you be believed? கர்த்தருடைய செய்தியை அல்லது வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? The next step, அதனுடைய அடுத்த படி, the Lord's hand is with that person. கர்த்தருடைய புயமானது அந்த நபரோட இருக்கும். அப்ப விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய கரம் அங்க வெளிப்படும். அப்போ விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அங்க வெளிப்படும். Hallelujah. Hallelujah. If you are believing the message of the Lord, then God's hand is revealing there. நீங்கள் கர்த்தருடைய செய்தியை விசுவாசிப்பீர்களானால் கர்த்தருடைய புயமானது உங்களுக்கு வெளிப்படும். Hallelujah. Hallelujah. This is not for something, it is for something to do in your life. இது வேற ஏதோ காரியம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டியதான காரியமா இருக்கிறது. சில சேஞ்சஸ்க்காக ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவாங்க. சில மாற்றங்களுக்காக கர்த்தருடைய கரமானது வெளிப்படும். அது விசுவாசிக்கிறவரோட வாழ்க்கையில், அதை விசுவாசிப்பவர்களின் வாழ்க்கையில். அது யாரை விசுவாசிச்சிருக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? We should believe the message of the Lord. ஆண்டவருடைய செய்தியை விசுவாசிக்கணும். We should believe the Lord. ஆண்டவர் விசுவாசிக்கணும். We should believe that each and every word that coming from the mouth of the Lord. ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும். அது விசுவாசம் அப்படியே இருந்துச்சால், அந்த விசுவாசம் அப்படியே இருந்துட்டால், there is a powerful arm, the powerful hand, it is revealing there. ஒரு பராக்கிரமமுள்ள வல்லமையுள்ள புயம் அங்க வெளியிடப்படுகிறது. Hallelujah. Hallelujah. His hand is there in your side. உங்களுடைய பட்சத்திலே அவருடைய கரமானது இருக்கிறது. அதே கரம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்குது. அதே கரம் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிறது. நீங்க போகும்போதும் வரும்போதும் செய்கிற வேலையில எல்லாம் இருக்கிற ஒரே ஒரு கரம் ஆண்டவருடைய கரம். ஹல்லேலூயா. நீங்கள் போகும்போதும் வரும்போதும் உங்களோடு கூட இருக்கிற செயல்படுகிற கரம் ஆண்டவரின் கரம். Hallelujah. ஹல்லேலூயா. That hand will strengthen you. அந்த கரம் உங்களை பலப்படுத்தும். That hand will deliver you. அந்த கரம் உங்களை விடுவிக்கும். That hand will give you the needs in your life. அந்த கரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திக்கும். அந்த ஐசையா 48:13 சொல்கிற வார்த்தை, my hand laid the foundation of the earth. ஏசாயா 48:13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி. That is the powerful hand of the Lord. அதுதான் தேவனுடைய வல்லமையுள்ள கரமாய் இருக்கிறது. இந்த காலவேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நீங்க you have to look at the hand of the Lord. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தருடைய கரத்தை குறித்து யோசித்து பார்க்கணும். With a discouragement and morning mind, you are sitting here and you have to look at, focus your eyes on the Lord's hand. நீங்க சோர்வோடு அப்படியே துக்கத்தோடு இந்த காலை நேரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தருடைய கரத்தை குறித்து நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. The powerful hand, it says that it laid the foundation of the earth. அந்த கரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி. Hallelujah. Hallelujah. அப்புறம் சொல்லுகிற, my right hand spread out the heavens. என் வலது கை வானங்களை அளவிட்டது. Whatever in the heavens, என்னதாயே
வானங்கள் இருந்தாலும், whatever in the heavens, whatever we are seeing in the heavens, everything is created by the hand of the Lord. நாம் பார்க்கிற என்ன வானங்களாக இருந்தாலும், என்னென்ன காரியங்கள் வானங்கள் இருக்கிறதோ சகலமும் அவருடைய கரத்தால் சிருஷ்டிக்கப்பட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. So சோர்ந்து போகாத. எனவே அதனால் சோர்ந்து போக வேண்டாம். 41:10 41:10 says, I will hold you with my right hand. என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I will hold you with my right என்னுடைய hand. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Hallelujah. Hallelujah. And the word of God says, with my valadu karathal, with my right hand I will hold you. என்னுடைய வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ഇതൊരു മനുഷ്യരുടെ കരമല്ലേ? ஏதோ மனுஷனுடைய கரம் அல்ல. This is the hand of the Lord. இது தேவனுடைய கரமாய் And இருக்கிறது. it says, and I will help you and I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். Hallelujah. 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 This is not your brain, this is not your power, physical power, this is not your strength, but it is the power of God. இது உங்களுடைய மூளையோ அல்லது உங்களுடைய சரீர பலத்தாலோ உங்களுடைய வல்லமையினாலோ அல்ல, தேவனுடைய கரத்தினால். Hallelujah. Hallelujah. You have to recognize that. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 41:30 41:13 சொல்லுகிற வார்த்தை, I will hold your right hand. 13ஆம் வசனம் 41:13 சொல்லுகிறது, நான் உன் வலது கையை பிடித்து. Hallelujah. என்னோட வலது கரத்தை. என்னுடைய வலது கரத்தை Who will hold? யார் பிடிப்பார்? God. கர்த்தர். Hallelujah. Hallelujah. I am not alone. நான் தனியாக இல்லை. In my every situation I am not alone. என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் தனியாக விடப்படவில்லை. My right hand is not alone. என்னுடைய வலது கரம் தனியாக இல்லை. Hallelujah. Hallelujah. என்னோட கரத்தின் மேல் வேறொரு கரம் வச்சிருக்கிறது, அது ஆண்டவருடைய கரம். என்னுடைய கரத்தின் மேல வேற ஒரு கரம் இருக்கிறது, அதுதான் ஆண்டவரின் கரம். Hallelujah. 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 அது வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது ஆண்டவருடைய கரம் உங்களுடைய கரத்தின் மேல் வச்சிருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் வலது கரத்தின் மேல் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And it says that do not fear, I will help you. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும்போது, ஆண்டவருடைய கரம் நம்முடைய கரத்தின் மேல் வைக்கும்போது, hallelujah, when it hold, God says that don't fear. கர்த்தருடைய கரம் நம்முடைய வலது கையின் மேல் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. Hallelujah. Hallelujah. இந்த நாளுகளில் நிறைய பயம், ஒவ்வொரு சிச்சுவேஷன் போகும்போது பயம் வந்தே இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து போக 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 பயம் வந்து கொண்டே இருக்கிறது. When we purchase a new car, when we purchase a new bike, there is a fear inside. Oh, it's a new, something happens, what will do? ஏதாவது ஒரு புதிய வாகனத்தை, ஒரு கார் வாங்குறோம், இல்லனா ஒரு 2 வீலர் வாங்குறோம் அப்படினா நமக்குள்ள ஒரு பயம், ஏதாவது சம்பவித்திருமோ என்று. If we purchase a new house or we rented into a new house, there is a fear something will happen. ஒரு புதிய வீடு வாங்குறோம், இல்லனா ஒரு புதிய வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம் அப்படினா நமக்கு ஒரு பயம் வந்துருது, ஏதாவது நடந்து விடுமோ. Then whatever happens, we are matching with the situation. Oh, this is happened because of this vehicle, this is happened because of new things that have we purchased. There's so many questions and confusions coming in our mind. நாம என்னென்னலாம் வந்து எதிர்மறையான காரியங்கள் நடக்கிறதோ இப்படி நினைச்சுக்கிறோம். இந்த புதிய பொருள் வாங்குறதுனால தான் எனக்கு இப்படி நடந்துச்சு, இந்த புதிய வீட்டுக்கு வந்ததுனால தான் இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லி எல்லா சூழ்நிலைகளையும் இந்த காரியத்தோடு நாம் பொருத்தி கொள்கிறோம். பயத்தின் மேல் பயம் வந்தே இருக்கிறது. பயத்தின் மேல் பயம் வந்தே இருக்கிறது. பட் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு புதிய வாகனம் கிடைச்சாலும், புதிய பர்ச்சேஸ் நியூ வெஹிக்கிள் ஆர் புதிய வீடு கிடைச்சாலும், நீ அங்கே இருக்கும் போது, if you are staying there, God's hand is with you, God's hand is holding your right hand, then why are you fearing? நீங்கள் ஒரு புதிய வாகனம் வாங்கினாலும், நீங்க ஒரு புதிய வீட்டுக்குள்ள பிரவேசித்தாலும், புதிய வீடை வாங்கினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் வலது கையை உன்னிடத்தில் பிடித்திருக்கிறேன், நீ ஏன் பயப்பட வேண்டும் என்று. ஹalleluya. ஹalleluya. பேதுருவே பயப்படாதே. பேதுருவே பயப்படாதே. நான் தண்ணீர் மேல் நிற்கும்போது நீ என்னோட பக்கம் வரும்போது நீ எதுக்கு பயப்படணும்? நான் தண்ணீர் மேல் நடக்கும்போது நீ என் அருகில் வரும்போது எதுக்கு, உனக்கு ஏன் பயம்? ஹalleluya. You just focus on me, my right hand is there. என்னுடைய வலது கரம் அங்கே இருக்கிறது, அதை நீ கவனித்து பார். Hallelujah. Hallelujah. Just focus on my eyes. என் மீது, என்னுடைய கண்கள் மீது மாத்திரம் கவனத்தை வை. Don't look at the problems. அங்க இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதே. நீங்க பிரச்சனைகளை பார்த்தே இருந்துச்சா, பிரச்சனை மேல் பிரச்சனை வந்துட்டு நீங்க சொல்லிடு, ஆண்டவர் என்ன பண்ணி என்னோட வாழ்க்கையில. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டா அதை பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்களே சொல்லுவீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன பண்ணாரு.
Hallelujah. Hallelujah. அப்ப உங்களுக்கு புதுசு ஒன்றும் கிடைக்க மாட்டா. அப்ப உங்களுக்கு புதுசா ஒண்ணும் கிடைக்காது. Don't I give you something new, anything new? ஏதாவது புதிய காரியத்தை கொடுக்க வேண்டாமா? Hallelujah. Hallelujah. If you are murmuring, we are telling this way, நாம இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா we have to overcome that fear. நாம் அந்த பயத்தை மேற்கொள்ள Some வேண்டும். people have fear factors inside the heart. சிலருக்கு பயம் அவருடைய இருதயத்தில் அந்த இருக்கிறது. வாழ்க்கையோர் சில சூழ்நிலை பார்த்து you are fearing, still you have fear. சில சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் இன்னும் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். But God says, clearly says, take out the fear from your heart. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்திலிருந்து பயத்தை நீக்கி போடு. Hallelujah. Hallelujah. Take out it from your heart. அதை உன்னுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போடு. And Psalm 139:10 says, your hand will lead me. சங்கீதம் 131 சொல்லுகிறது, உம்முடைய கரம் என்னை நடத்தும். Your right hand hold of me. உம்முடைய வலது கரம் என்னை பிடிக்கும். See, ஆண்டவருடைய கரம் it will lead me. கர்த்தருடைய கரம் என்னை நடத்தும். Hallelujah. Hallelujah. His hand will lead me. அவருடைய கரம் என்னை வழி நடத்தும். Firstly, it will hold me. முதலாவது என்னை தாங்கும். And it will hold my right hand. என்னுடைய வலது கரத்தை பிடித்துக் கொள்ளும். And then it will lead me. அடுத்தது என்னை நடத்தும். Oh, this is the hand of the Lord. ஓ, இதுதான் கர்த்தருடைய வலது கரமோ. அந்த கரம் என்னோட கூட உண்டு. அந்த கரம் என்னோடு கூட உண்டு. அந்த கரம் உங்களோட கூட உண்டு. அந்த கரம் உங்களுடனும் உண்டு. Hallelujah. Hallelujah. Do you believe that? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லு. Hallelujah. Hallelujah. This is the powerful hand of the Lord. இதுதான் தேவனுடைய வல்லமையுள்ள கரம். உங்களுக்கு தெரியுமா அந்த கரம் யோசேப்பினோடு கூட இருந்தது. உங்களுக்கு தெரியுமா இந்த கரம் யோசேப்போடு கூட இருந்தது. It was with Joseph when he was in broken well. ஒரு குழியில போடப்பட்ட யோசேப்போடு இந்த கரம் இருந்தது. When he was in Potiphar's house, the hand of the Lord was with Joseph. போத்திபாரின் வீட்டில் இருக்கும்போது யோசேப்போட கர்த்தருடைய கரம் இருந்தது. When he was in jail, the Lord's hand with Joseph. சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கர்த்தருடைய கரம் யோசேப்போடு இருந்தது. And again when he was in the throne, the hands of the Lord was with him. அதுக்கு பிறகு சிங்காசனத்தில் அவன் அமர்த்தப்பட்ட பிறகு கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. Hallelujah. Hallelujah. The hand of the Lord, it was with Joseph wherever he goes. The hand of the Lord also moving with Joseph. யோசேப்பு எங்கெல்லாம் செல்கிறானோ கர்த்தருடைய கரம் அவனோடு கூடவே சென்றது. Hallelujah. Hallelujah. அந்த கரம் உங்களோடு கூட. அந்த கரம் உங்களோடு நீங்க கூட போகும்போது, நீங்கள் போகும்போது, நீங்க வேலைக்கு போகும்போது, நீங்க பிசினஸ் பண்ணும்போது, நீங்க ஸ்கூலில் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜில் காலேஜுக்கு போகும்போது, ஒவ்வொரு தேவைகளுக்காக போகும்போது, தேவைகளுக்கு போகும்போது, நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஜெபிக்கும் பொழுது, அது முக்கியமான விஷயம். When you sit in the presence of the Lord, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமரும் பொழுது, உங்களுடைய விண்ணப்பங்கள், அந்த விண்ணப்பங்களுக்காக நீங்க முட்டு போட்டு ஜெபிக்கும் போது, அந்த விண்ணப்பங்களுக்காக நீங்க முட்டி போட்டு ஜெபிக்கும் பொழுது, ஹalleluya, ஹalleluya, பவுலோஸ் இருந்த கரம், பவுலோடு இருந்த கரம், பேதுருவோடு கூட இருந்த கரம், பேதுருவோடு இருந்த கரம், ஆவியில் அவங்களை பலப்படுத்திய கரம், ஆவியிலே அவங்களை பலப்படுத்திய கரம், வெளிப்பாடு தரிசனங்கள் அவங்க கொடுத்த கரம், அவர்களுக்கு வெளிப்பாடு தரிசனங்களை கொடுத்த கரம், அந்த கரம் விடுதலுடைய கரம், விடுதலையின் கரம், பதில் கொடுக்கிற கரம். நீங்க ஜெபம் பண்ணும்போது, நீங்க ஜெபிக்கும் பொழுது, when you are interceding, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஹalleluya, அந்த கரம் உங்களோடு கூட இருக்கும். அந்த கரம் உங்களோடு கூட இருக்கும். விண்ணப்பங்களுக்கு ஒரு பதில் உண்டு. விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு. உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு விடுதல் உண்டு. கண்ணீருக்கு விடுதலை உண்டு. உங்களுடைய கனவுகளுக்கு ஒரு கம்ப்ளீஷன் உண்டு. உங்கள் கனவுகளுக்கு ஒரு நிறைவேறுதல் உண்டு. ஹalleluya. Hallelujah. It is the God's hand is working for you. உங்களுக்காய் கிரியை செய்கிற கர்த்தருடைய கரம். ஜெபத்தில் போராடும் போது, Jacob was fighting all the night. முழுவதும் யாக்கோபு போராடினான். He was struggling and fighting. போராடி யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். But God's hand was there. கர்த்தருடைய கரம் அங்க இருந்தது. It revealed. அது அங்கு வெளிப்பட்டது. Gave the answer. பதில் வந்தது. The same answer is revealing in your life. அதே பதில் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறது. அந்த பதில், அதே பதில் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு மேல் வெளிப்படட்டும். உங்களுடைய விண்ணப்பங்கள் மேல் வெளிப்படட்டும். ஹalleluya. நீங்க ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு, நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும், ஒவ்வொரு தேவைகளுக்கும், ஆண்டவருடைய கரம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய பதில் வெளிப்படட்டும். கர்த்தருடைய பதில் வெளிப்படட்டும். உங்களுடைய கண்ணீர் சந்தோஷமாய் மாறட்டும். சந்தோஷமாய் மாறட்டும். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. Hallelujah. God raised David from the pit to the throne. கர்த்தர்
தாவீது குழியிலிருந்து சிங்காசனம் வரை உயர்த்தினார். God's hand with him. கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. Israel, you know, the message was with this for Israel. இந்த செய்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. And God delivered them. கர்த்தர் அவர்களை விடுவித்தார். And they saw God's hand with them. அவர்கள் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருப்பதை கண்டார்கள். In the division of Red Sea. அந்த செங்கடல் இரண்டாக பிளக்கும் பொழுது. When they were in the wilderness. அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது. And they occupied the lands of Canaan. அந்த கானான் தேசத்தை அவர்கள் குடியிருந்த போது. God's hand with them. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. And now Isaiah was asking. இப்பொழுது ஏசாயா கேட்கிறார். Do you believe this message? நீங்கள் இந்த செய்தியை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe this message? இந்த செய்தியை விசுவாசிக்கிறீர்களா? Hand was with you. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்தது. And then Isaiah prophet was explaining. ஏசாயா தீர்க்கதரிசி விவரித்து சொல்லுகிறார். Today I am presenting one person before you. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறேன். It's a great revelation. அது ஒரு பெரிய வெளிப்பாடு. ஒரு பெரிய வெளிப்பாடு உங்களுடைய முன்னோடியில் நான் வெளிப்படுவதற்காக விரும்புகிறேன். ஒரு பெரிய வெளிப்பாடை உங்கள் முன் காண்பிக்க விரும்புகிறேன். This revelation about a person. இந்த வெளிப்பாடு ஒரு நபரை குறித்ததானதாகும். And when I am saying about him. எப்பொழுதெல்லாம் நான் அவரை குறித்து சொல்லுகிறேனோ. And Isaiah 53 verse 2 to 3 when we read. ஏசாயாவின் புத்தகம் 53 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது. Isaiah was prophesying. ஏசாயா இப்படியாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். He was revealing. அவர் இப்படியாக வெளிப்படுத்துகிறார். And he was that a person he doesn't have any beauty. எந்தவித சௌந்தரியமும் இல்லாதவர். Hallelujah. Hallelujah. There is no special form. எந்தவித அழகும் இல்லாதவர். ஏதோ ஒரு ரூபமே. There is no special form for him. எந்தவித ரூபமும் இல்லாதவர். And there is no special beauty. எந்தவித அழகும் இல்லாதவர். There is no special attraction. எந்தவித ஒரு சௌந்தரியமும் இல்லாதவர். There is no attraction. எந்தவித ஒரு விரும்பத்தக்க ஒரு ரூபமும் இல்லாதிருக்கிறவர். He was despised. அவர் அசட்டை பண்ணப்பட்டார். He was forsaken. அவர் கைவிடப்பட்டார். Sorrows and grief were in his life. அவருடைய வாழ்க்கையிலே துக்கமும் பாடுகளும் இருந்தது. Oh, it is explaining. அவர் இப்படியாக விவரித்து சொல்லுகிறார். Children listen here. This is about a person. இது ஒரு நபரை குறித்தது. Oh, very sad to see. அதை பார்க்க மிகவும் துக்கமாயிருக்கிறது. There is no beauty at all. அங்க எந்தவித அழகும் இல்லை. ஒரு அழகு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு ரூபமே இல்லை. ஒரு விருப்பத்தக்க ஒரு ரூபம் இல்லை. அவங்களோட வாழ்க்கையில sorrows. அவருடைய வாழ்க்கையிலே துக்கம், griefs, பாடுகள். This is the person about Jesus Christ. இது இயேசு கிறிஸ்து, அந்த நபர் இயேசு கிறிஸ்துவே. And Isaiah was prophesying. ஏசாயா இப்படியாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். This is about Jesus. இது இயேசுவை குறித்து. This is about Jesus. இது இயேசுவை குறித்து. Oh, you have to understand that this is about Jesus. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. We are seeing beautiful pictures of Jesus on the wall. நாம் அநேக சுவரிலே இயேசுவினுடைய அழகான முகங்களை பார்க்கிறோம். But Isaiah prophesing something different. ஆனால் ஏசாயா ஏதோ வித்தியாசமான விதத்திலே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். There is no beauty. அங்க எந்த அழகும் கிடையாது. Hallelujah. Hallelujah. And verse 4 to 5 and 10 says. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. And why this has happened? ஏன் இது நடக்கிறது? Because he bore our griefs. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். He carried our sorrows. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். He took our transgressions. நம்முடைய மீறுதல்களை அவர் எடுத்துக்கொண்டார். He took our iniquities. நம்முடைய அக்கிரமங்களை அவர் எடுத்துக்கொண்டார். Because of this he was crushed. அதனாலே அவர் நொறுக்கப்பட்டார். He was pierced. அவர் நொறுக்கப்பட்டார். He was bitten and afflicted. அவர் அடிபட்டு வாதிக்கப்பட்டார். Oh, he was in the level of broken. அவர் உடைக்கப்படுகிற நிலைமையில் இருந்தார். And Isaiah was saying, ஏசாயா இப்படியாக சொல்லுகிறார். because of your and my transgressions, உங்களுடைய என்னுடைய மீறுதல்களின் நிமித்தமாக, because of your needs and my needs, உங்களுடைய என்னுடைய தேவைகளின் நிமித்தமாக, because of your problems my problems, உங்களுடைய என்னுடைய பிரச்சனை நிமித்தமாக, because of your tears
my tears. உங்களுடைய என்னுடைய கண்ணீரின் நிமித்தமாக, Because of your needs, my needs. உங்களுடைய என்னுடைய தேவைகள் நிமித்தமாம், Because of your deliverance, my deliverance. உங்களுடைய என்னுடைய விடுதலைக்காக, Because of your future, my future. உங்களுடைய என்னுடைய எதிர்காலத்திற்காக, Because of a blessed life of all of நம் us. எல்லாற்றுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை அமைக்க, He doesn't have any special beauty. அவருக்கு ஒரு விசேஷித்த அழகு ஒன்றும் இல்லை. He was forsaken and despised. அவர் கைவிடப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டார். Hallelujah. அல்லேலூயா. Today we are looking at a mirror saying that where is my beauty? இன்றைக்கு நாம் கண்ணாடி முன்பே நின்று நாம் பார்த்து என்னுடைய அழகு எங்கே என்று கேள்வி கேட்கிறோம். Each and every day we are looking at the mirror. I don't have any beauty on my face. ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்பே நின்று என்னுடைய முகத்துல எந்தவித அழகும் இல்லை என்று சொல்லிக் Oh, கொள்கிறோம். my physical body, something like whenever see some pictures or some videos, or they are looking very beautiful and very handsome. What about my physical status is something different. எப்பொழுதெல்லாம் அநேக ஏதாவது படங்களையும் வீடியோ குறித்து பிறரை பார்த்து அவர்கள் மிகவும் அழகா இருக்கிறார்கள், ஏன் இந்த அழகு எனக்கு இல்லை, ஏன் என்னுடைய சரீரம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எதுக்கு கண்ணாடி பார்த்து அழகே இருக்கிறது? Why are you crying by looking at the mirror? ஏன் கண்ணாடி பார்த்து அழுது கொண்டே இருக்கிறீங்க? எதுக்கு அழுது கொண்டே இருக்கிறது? எதுக்கு அழுது கொண்டே இருக்கிறீங்க? டெய்லி எதுக்கு கண்ணாடி பார்த்து பார்த்து உங்களோட ஃபேஸ் பார்த்து அது அழுகி crying every day? Every day? ஏன் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை பார்த்து பார்த்து அழுகிறது? And look at Jesus. இயேசுவை பாருங்க. Hallelujah. அல்லேலூயா. He doesn't have the beauty like you have. உங்களுக்கு இருக்கிற ஒரு அழகு அவருக்கு இல்ல. What's the beauty you have? உங்களுக்கு என்ன அழகு இருக்கிறது? First Peter 3:3. First Peter chapter 3 verse 3 to 6 when we read. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது Peter was saying about wives or the sisters. He says that பேதுரு சகோதரிமார்களை மனைவிமார்களை குறித்து சொல்லுகிறார். you can read in Tamil. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். Hallelujah. So what is the beauty that you have? உங்களுக்கு இருக்கிற அந்த அழகு என்ன? Daily you are crying by looking at the mirror. எப்ப டெய்லியும் நீங்க கண்ணாடியை பார்த்து அழுறீங்க. But the word of God says that வேத வசனம் சொல்லுகிறது, whatever the shape, என்ன வித வடிவமா இருந்தாலும், whatever the face looking, எந்த வித முக அமைப்பாக இருந்தாலும், whatever the hair, எப்படி முடி இருந்தாலும், whatever the size of the body, என்ன உடலுடைய அந்த பருமன் எப்படி இருந்தாலும், whatever the length of the body, உடல் எவ்வளவு நீளமா இருக்கு இருந்தாலும், but your beauty reflects from the Christ. உங்களுடைய அழகு இயேசுவிலிருந்து பிரதிபலிப்பாகிறது. You should have the fruit of the spirit. உங்களுக்கு அந்த ஆவியினுடைய கனி இருக்க வேண்டும். எத்தனை கனிகள் இருக்குது? எத்தனை கனி இருக்கிறது? எத்தனை கனி? So 9 kani. 9 கனிகள். Hallelujah. And it says that if you have that, your beauty is coming out like anything. அந்த படியான கனிகள் உங்க வாழ்க்கையில இருக்குமானால் உங்களுடைய அழகு பெரிய அழகாக வெளிப்படும். David was saying that தாவீது இப்படியாக சொல்லுகிறார். in Psalm 139. சங்கீதம் 139. Yeah, let us see that Psalm 139 he was saying. சங்கீதம் 139ல அவர் சொல்லுகிறார். And he was saying that this way, verse 13 onwards, he was saying that I was formed in a different way. நான் ஒரு வித்தியாசமான பிரமிக்கத்தக்க 14ஆம் வசனம், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால். See, today I'm saying that some of you have some problem. அநேகருக்கு சில பிரச்சனைகள் இருக்குறீங்க. Some of you have this problem. அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது. Not அநேகர், சிலர். Some of you have some problem. சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது. Still you are thinking about your physical status and your beauty and crying.
ஆனாலும் கூட உங்களுடைய சரீர அந்த அளவை பார்த்து தகுதியை பார்த்து நீங்கள் அழுது And கொண்டிருக்கிறீர்கள். you got to understand that the beauty is coming from the Lord. If you have the fruit of the Spirit, your beauty is coming out. உங்களுக்கு ஆவியின் கனிகள் இருக்குமானால் உங்களுடைய அழகானது வெளிப்படுகிறது. When you are submissive, when you have good qualities, your beauty is increasing. நீங்க மிகவும் நீங்க தாழ்த்தப்பட்டு அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய அழகு அதிகரிக்கிறது. And it clearly says in the verses 30 to 17 that you were formed in a special way in mother's womb. நீங்கள் உங்கள் தாயின் கர்ப்பத்திலே நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டீர்கள். Hallelujah. Hallelujah. And God made you in the different way. கர்த்தர் உங்களை வித்தியாசமான ஒரு நிலைமையிலே வடிவிலே அவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Then why are you worrying and why are you crying? ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? And verse 17, how precious also are your thoughts to me, O God, David was saying. 17வது வசனத்திலே தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். Hallelujah. Hallelujah. Those who are sitting here, for them God's thoughts are something precious. யாரெல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறீர்களோ உங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனைகள் மிகவும் அருமையானவைகள். Hallelujah. Hallelujah. Each and individual, you are a unique person. Each and everyone, unique person for your life. God's have a special concern. இங்க இருக்கிற ஒவ்வொரு தனித்தனி நபருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. நீங்கள் தனித்துவமானவர்கள். Hallelujah. Hallelujah. You know, people said about Paul. பேதுருவே பவுலை குறித்து அநேக சொல்லியிருந்தார்கள். What is this Paul? இந்த பவுல் என்ன இப்படி He இருக்கிறார்? doesn't have any beauty. அவருக்கு எந்தவித அழகும் இல்ல. You are writing and speaking too much. It's so heavy. அவர் ரொம்ப எழுதுறாரு, ரொம்ப கனமா பேசுறாரு. His voice is something very different, not that much beauty to listen. அவருடைய குரல் என்னமோ அது கேட்கக்கூடிய விரும்பத்தக்க ஒரு குரலாக இருக்கிறது. And physically also he is not that much handsome. அவர் சரீரத்திலேயும் அந்த அளவுக்கு ஒரு சௌந்தரியம் உள்ளவர் கிடையாது. This is about Paul. இது பவுலை குறித்து சொல்லுகிற காரியம். Whenever we read Paul's letters, whenever we preach, we are thinking that Paul is a beautiful, very handsome person. நம்ம எப்போதெல்லாம் பவுல் எழுதின நிருபங்களை குறித்து வாசிக்கிறோமோ நாம நினைக்கிறோம் பவுல் ரொம்ப பெரிய ரொம்ப அழகானவர் சௌந்தரியம் உள்ளவர் என்று. But Paul himself writing these things. ஆனால் பவுல் தாமே இப்படியாக அவருடைய காரியங்களை குறித்து எழுதுகிறார். People says about me this. ஜனங்க என்ன குறித்து இப்படியாக சொல்லுகிறாங்க. But that Paul's letters have some inspiration changes in our life. ஆனால் அந்த பவுலினுடைய நிருபங்களால் நம்முடைய வாழ்க்கையில अनेक தாக்கங்கள் உண்டாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So submit in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். And about Jesus Christ, Isaiah was saying this. இயேசு கிறிஸ்து குறித்து ஏசாயா இப்படியாக சொல்லுகிறார். And then what happened? என்ன நடந்தது? In the verse 7, 7ஆம் வசனத்தில் he was oppressed and afflicted. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். But what the quality there we can see? ஆனால் அங்க இருக்கிற ஒரு குணாதிசயம் என்ன? He didn't open his mouth. ஆனால் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. Hallelujah. Hallelujah. In these situations, இந்த சிச்சுவேஷன்ஸ் he இந்த didn't சூழ்நிலைகளிலும் open his mouth. அவர் தன்னுடைய வாயை துறக்கவே இல்லையா. He was silent. அவர் மிகவும் அமைதியாக இருந்தார். He kept himself silent. அவர் தம்மை தாமே மௌனமாக வைத்துக் கொண்டாராம். Hallelujah. Hallelujah. And because of silent in the presence of the Lord, ஆண்டவருடைய சமூகத்துல மௌனமா இருந்ததனால there is some deliverance, there was some blessings. அவருக்கு அங்க ஆசீர்வாதங்கள் இருந்தது. In the verse 2 says, இரண்டாவது வசனத்தில் he grew up before him like a tender shoot, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து and துளிர்க்கிற like வேரை a போலவும் root out of parched ground. நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். Hallelujah. Hallelujah. He kept silent in presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் அவர் தம்மை தாமே மௌனமாக்கினார். Hallelujah. எனக்கு ஒரு அழகில்ல, எனக்கு ஒரு அழகில்ல, எனக்கு நிறைய துக்கம், எனக்கு நிறைய துக்கம், கவலை, பிரச்சனை, போராட்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுக்கு மத்தியே இதற்கு மத்தியில் இயேசு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இயேசு அவர்களை கிறிஸ்து குறித்து, he was silent. இயேசு கிறிஸ்து அவர் வாய் திறக்கவில்லை, He மௌனமாயிருந்தார். didn't complain. அவர் குறை சொல்லவில்லை. He didn't question the Lord. அவர் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கவில்லை. He didn't ask any questions. He didn't raise any questions. ஆண்டவரிடத்திலிருந்து கேள்விகளை எழுப்பவில்லை. He kept silent. அவர் மௌனமாயிருந்தார். And because of that,
அது நிமித்தமாக It says that he grew up like a tender shoot. அவர் இளங்கிளையை போல எழும்பினாராம். Hallelujah. Hallelujah. Today, do you want this in your life? இன்றைக்கு இது உங்கள் வாழ்க்கையிலே தேவையா? In a dry ground. ஒரு வறண்ட நிலத்தில் இருக்கிற வறண்ட நிலத்தில். He just like a root out of parched ground. He grew up. துருக்கிற வேரை போலவும் அவர் எழும்புகிறார். And then what happened? அதற்கு பிறகு என்ன நடந்தது? In the verse 10 to 11 when we read, 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, oh, he will sow his offspring. அவர் தம்முடைய அந்த சொந்தமானவர்களை தனக்கு அந்த தலைமுறைகளை காண்பார். He will prolong his days. அவருடைய நாட்கள் நீடித்து இருக்கும். He will have good pleasure and prosperity. அவருக்கு நல்ல எல்லாமே வாய்க்கும், அவருக்கு செழிப்பு உண்டாகும். Hallelujah. Hallelujah. It is about Jesus. Isaiah was revealing. அது இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறதாகும். And we know that in the Philippians chapter 2 we know that Jesus was obedient until the death. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மரணம் பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராய் இருக்கிறார். Then God raised அதன் him. பிறகு ஆண்டவர் அவரை உயர்த்தினார். All the authority. எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக. All the authority. எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக. All authority. எல்லா அதிகாரங்களும் Under the heavens. வானத்திற்கு கீழே. In the earth. இந்த பூமியிலே. In the heavens. வானங்களிலே. In the heavens. சொர்க்கத்திலே கர்த்தருடைய கரங்களிலே. பரலோகத்திலே கர்த்தருடைய கரம். Hallelujah. Hallelujah. It is because of the obedience. அது கீழ்ப்படிதலின் நிமித்தமாக. God's hand with the Lord. கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்தது. Hallelujah. Hallelujah. It was not the staff of Moses to work there. அங்கு கிரியை செய்தது மோசேயினுடைய கோல் அல்ல. That is the God's hand. அது கர்த்தருடைய கரம். It was not Moses' staff. அது மோசேயினுடைய கோல் அல்ல. But God's hand. ஆனால் கர்த்தருடைய கரம். It worked through the staff of Moses. அது மோசேயினுடைய கோல் வழியாக கிரியை செய்தது. There is no power in the staff. அந்த கோலில எந்த வல்லமையும் கிடையாது. Hallelujah. There is no power. அதுல எந்த வல்லமையும் இல்ல. ஒரு வல்லமை இல்ல. ஒரு வல்லமையும் இல்ல. But ஆண்டவருடைய கரம் வந்தபோது, ஆனால் கர்த்தருடைய கரம் வந்தபோது ஒரு வல்லமை வெளிப்பட்டது. ஒரு வல்லமை வெளிப்பட்டது. Hallelujah. Hallelujah. This is the message. இதுதான் அந்த செய்தி. This is the message who will believe. இந்த செய்தியை யார் விசுவாசிப்பார்கள்? God's hand with that person who is believing. யார் விசுவாசிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கும். இந்த காலவேளையில் கர்த்தர் கரங்களில் அர்ப்பணிப்போம். இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். தானியேலோடு கூட இருந்த ஆண்டவருடைய கரம். தானியேலோடு கூட இருந்த ஆண்டவரின் கரம். Hallelujah. 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 அபேத் சத்ரக் மேஷக்கோடு கூட இருந்த ஆண்டவருடைய கரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்த கர்த்தரின் கரம். அந்த கரம் உங்களோடு கூட. அந்த கரம் உங்களோடு கூட. உங்களோடு கூட. உங்களோடு கூட. என்னோட கூட. என்னோட கூட. எப்போதும். எப்பொழுதும். எந்த வேளையிலும். எந்த வேளையிலும். நீங்க போகும்போதும் வரும்போதும். நீங்கள் போகும்போதும் வரும்பொழுதும். உங்க வேளையில. உங்க வேளையில. குடும்ப வாழ்க்கையில. குடும்ப வாழ்க்கையில. குடும்பையில தேவைகள். குடும்ப தேவைகள். பதிலுக்காக ஹalleluya கண்ணுகள் மூடுவோம். ஆண்டவர் கரங்களில் அர்ப்பணித்து ஹalleluya நாம் ஜெபிப்போம். Hallelujah. எல்லோரும் ஜெபிப்போம். எல்லோரும் ஜெபிப்போம். எல்லோரும் ஜெபிப்போம். கர்த்தர் கரங்களில் அர்ப்பணிச்சு Hallelujah. அந்த வல்லமையான கரம் எனக்கு வேணும். Hallelujah. எல்லோரும் கண்ணுகளை மூடி ஜெபிப்போம். Hallelujah. ஜெபத்தினுடைய சப்தம் வெளியே வரட்டும். ஸ்தோத்திரத்தினுடைய சப்தம் வெளியே வரட்டும். Hallelujah. Hallelujah. மோசேசினுடைய அந்த கோலோடு கூட இருந்த ஆண்டவருடைய கரம். Hallelujah. மோசேவோடு பவுலோடு இருந்த கர்த்தரின் கரம். என்னோட கூட. என்னோட கூட. என்னோட கூட. என்னோட கூட. ஆண்டவருடைய கரம் என்னோட கரத்தின் மேல் வைத்து என்னோட கருத்தை பிடிச்சு ஹalleluya அவங்களோட வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவர கரங்களில் ஒப்பு கொடுக்க உங்களுடைய மினிஸ்ட்ரி, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தேவைகளை, உங்களுடைய ஒவ்வொரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை பரிசுத்த கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஹalleluya ஒரு பிரச்சனைகளை மத்தியே பேசி பிரச்சனை பண்ணாத வண்ணம் ஹalleluya பொறுமையோடு சமாதானத்தோடு
ஹalleluya அர்ப்பணிச்சு ஹalleluya சப்மிட் பண்ணி ஹalleluya அந்த வலது கரத்தினோட வல்லமை பெற்றுக்கொண்டு ஹalleluya விடுதலை பெற்றுக்கொண்ட தேவர்கள் சந்திக்கப்பட்ட இயேசு அப்பா நாங்க ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையில் இருக்கிற என்ன தேவைகள் இருந்துச்சாலும் அது சீக்கிரட்டா இருந்துச்சாலும் ஏசப்பா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீபா ரகலா ரதன பரப ஷதன பரபா ரீபா பௌடபா ரகலா ரதனே பரப ஷதனா விடுதலின் கரம் வெளிப்படட்டும் அப்பா, மக்களோட வாழ்க்கையில் வெளிப்படட்டும்ப்பா. ஹalleluya ஹalleluya அவங்களோட ஜெபத்தின் மேலும் கரம் வெளிப்படட்டும், தேவகள் சந்திக்கப்படட்டும். ஏசப்பா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya அப்பா பலப்படுத்தப்பா, ஹalleluya பலப்படுத்தப்பா, சோர்ந்து போகாதண்ணா ஹalleluya பலத்தோட முன்னேறுபடுத்தியாய் உதவி செய்யப்பா. பலப்படுத்த 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 ஆவியை பலப்படுத்த பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே உம பிரசன்ன உம காரியங்களோடு கூட இருக்கட்டும். ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம் கர்த்தர் சமூகத்தில் நிற்கும் போது பிரதர்